ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நாங்கள் வினோத். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். ஸோ நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்கும் நம்ம சேனலில் ஏன் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தனால தெரிஞ்சிருக்கும். என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கான காரணம் என்னென்னா, ரீசெண்டாக நம்ம யூடியூப்னுடைய பாலிசிஸ். ஸோ யூடியூப்பில் எக்கச்சக்கான பாலிசி நியூவாக அப்டேட் பண்ணாங்க. பட் அந்த அப்டேட் பண்ண நியூ பாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற இங்கே பாலிசி போட டேட்லேருந்து அதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்க்காக அப்ளிகபிள் இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுக்கும் சேர்த்து அந்த புது ரூல்ஸ் அப்ளிகபிள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வீடியோவில் பல வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும், ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஷார்ட் காட்டியோ அதுக்கப்புறம் மோடி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக சொன்ன வேர்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா யூடியூப் நார்ம்ஸில் பார்த்திங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது, தப்புங்கிற மாதிரி அதில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக 2 நாளைக்கு ஒருக்கா ஒன் பை ஒன்னாக வீடியோ ஸ்ட்ரைக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இதில் யூடியூப் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வைலன்ஸாக இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி எக்ஸாக்டாக பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு வீடியோ வந்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட 250 வீடியோ அதுக்கு மேலே நான் போட்டிருந்தேன். அத்தனை வீடியோவே ஒவ்வொன்றையாக டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்று எடிட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ எனக்கு ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சொல்லப்போனால் எது அதிக வியூஸில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டில் அதை டார்கெட் பண்ணியே பார்த்திங்கன்னா யூடியூப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்படியே போனால் வேலைக்காகாது. இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு மெயில் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேலைக்காகாது. அது மட்டும் இல்லாமல் என்ன வந்துருச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா யூடியூப் என்னோட சேனலே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா வீடியோஸ்க்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு அப்புறம் மறுபடியும் சேனல் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்த எல்லா வீடியோஸ் மட்டும் செப்பரேட்டாக வீடியோஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அப்பீல் பண்ணேன். நம்ம சேனலில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்காட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதை அப்படியே விட்டால் ஃபர்தராகவும் பார்த்திங்கன்னா அதே ப்ராப்ளம் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு சேனலும் இந்த நேம் கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? எக்கச்சக்கமான பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வேறு பேர் மாற்றி மறுபடியும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்களுக்கு மறுபடியும் ரீச் ஆகிறதுக்கு கூட நம்ம இதே சேனலில் என்ன பண்ணலான்னா, பெஸ்ட் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு கண்டென்ட் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகவே போடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அதனால தான் இப்போ நீங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எந்த வீடியோ இருக்கோ இதான் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் போக போக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லா கண்டென்ட்டையும் இப்போ இருக்கிற நாம்ஸ் தகுந்த மாதிரி ப்ளஸ் கரண்ட் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் மாற்றி அப்லோட் பண்ணுறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது ஃபஸ்ட் வீடியோங்காட்டி எக்கச்சக்கமான கண்டென்ட், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ரோச் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வியூவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ எல்லாமே எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஓகேங்களா? யாரையும் பை பண்ணவோ செல் பண்ணவோ நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸ் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசலாம், தப்பு இல்லை. ஸோ அதுவும் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, லைவ் மார்க்கெட் டேட்டா தான் கொடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, நம்ம முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 1 ஹவர் சார்ட் போட்டிருக்கேன். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கனாலுமே ஒரு கடந்த எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு இங்கே இருக்குது, இதுவே கரெக்டானதாக இருக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். ஸோ எங்கள் பாக்ஸ் இங்கே இருக்குது. ஒரு பாக்ஸ் போட்டால் இந்த பாக்ஸில் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாக்ஸில் பாருங்களேன், அதாவது சொல்லப்போனால் நவம்பர் 11. ஓகேங்களா? நவம்பர் 12 வச்சுக்கோங்களேன். இப்போ டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 27. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நவம்பர் 27. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 நாள் மேலே இருந்து மறுபடியும் 2 நாள் கீழே இறங்குது. ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு அப் அண்ட் டவுன் சைட்வேஸ் வந்துட்டுருக்கு. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஒரு ஒரு பெரிய ரேஞ்ச், ஹை ரேஞ்சு சைட்வேஸ் மார்க்கெட்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 3 நாளாவது பிடிக்கும். அதுக்கப்புறம் மோடி மாறும்போது நம்ம எப்படியோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம், ஹெஜிங் போட்டால் புக் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ட் சைட்வேஸ் ட்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் என்னென்னா, நம்ம ஒரு ட்ரெண்டை வச்சு ட்ரேடு பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஓகே, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிசம்பரில் நிறையா பேர் ட்ரெண்ட் ஃபாலோயிங்ஸில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு நிறைய பேருக்கு, இன்க்ளூடிங் சொல்ல போனால் நான் வீக்லி பொசிஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா 2-3 டைம் எனக்கு ஸ்டாப்லஸ்க்கு போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா, இப்போ சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி அடுத்து ஓகேங்களா, மாதம் முடிஞ்சிச்சு, டிசம்பர் முடிஞ்சிருச்சு, ஜனவரியில் எந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளஸ் நான் இன்னொரு முக்கியமான ட்ரிக்கும் வந்திருக்கேன். இந்த வீடியோட முக்கியமான ட்ரிக்கே அதான், நான் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
காலண்டர் அது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலண்டர் ஸ்ப்ரெட் வந்து இந்த கண்டிஷனுக்கு பக்காவாக பொருந்தும். ஓகேங்களா, எந்த மாதிரி காலண்டர் போடலாம், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் ஏன் அதை சொல்கிறேங்கிறது ஒன் பை ஒன்று நான் சொல்கிறேன். விக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 9.15 இருக்குது. ஸோ இது வந்து எல்லா டைமும் வராது, ரேர் டைமில் மட்டும்தான் வந்து விக்ஸ் வந்து லோக்கு போகும். ஓகேங்களா, லோ மீன்ஸ் அல்ட்ரா லோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸ் இந்தியா விக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 9.15 இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த இந்தியா விக்ஸோடைய மேக்ஸிமம் லோ பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குது, 50 லோ. ஸோ 8.86 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 8.86 நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறம் 1.5 மாதம் வந்து விக்ஸ் வந்து ஹெவியாக ஏறிச்சு, நல்லாவே ஏறிச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் எங்கே இருக்குது, 8.86க்கும் 9.15க்கும் ரொம்ப ரொம்ப பக்கம் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ மறுபடியும் 8.86 வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு டவுன் ஆகாதுன்னு என்னுடைய நம்பிக்கை. ஓகேங்களா, அப்படி போனாலும் ரொம்ப பெருசாலாம் போயிடாது. ஸோ அதனால் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் எப்படி இருந்தாலும் ட்ராப் ஆச்சுன்னா அடுத்த 1 மந்த்துக்குள்ளே டெஃபினட்டாக விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அப்படி விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், இந்த விக்ஸை பார்க்கறதுக்கு காரணமே தான். 1 மந்த்துக்குள்ளே மோஸ்ட்லி ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி ஏறும்போது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பெனிஃபிட் அதிகமாக கொடுக்கும், ஓகேங்களா, அது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். சரிங்களா, இப்போது இந்த மாதிரி விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காலண்டர் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ காலண்டர் ஸ்ப்ரெட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு வீக் ஒரு ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம், ஹெஜிங் தான் பண்ண போகிறோம். அதை மாதிரி இருக்கும்போது ஒரு லெக்கை ஒரு வீக்லேயும் இன்னொரு லெக்கை வந்து நமக்கு வந்து அடுத்த வீக்லி வைக்க போகிறோம். ஓகேங்களா, வேறு வீக்லி ஸ்ட்ராட்டஜி, ஓகே, வேறு வீக்லி ஸ்ப்ரெட்ஸை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணுறது தான் காலண்டர்னு சொல்லுவோம். வீக்லினாலும் சரி மந்த்லினாலும் சரி, வேறு மந்த்தினுடைய ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணாலும் அது காலண்டர் ஸ்ப்ரெட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காமனாக ஒரு ஸ்ப்ரெட்டு போடுறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் ஒரு அசம்ஷனில் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஸ்ப்ரெட்டு நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து December 30, ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து December 27, சரிங்களா, December 27. ஸோ நம்ம 3 நாள் எக்ஸ்பிரி ஆக போகுது. இன்றைக்கி சனிக்கிழமை, நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். இப்போது இதனால் இந்த ரொம்ப 2 நாள் இருக்கிற எக்ஸ்பிரியில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வந்து திங்கக்கிழமை 1 நாள் தான் இருக்குது. அதனால் இது எடுக்க வேணாம். நம்ம என்ன பண்ணோன்னா 6ஆம் தேதிக்கு போயிடுவோம். சரிங்களா, 6ஆம் தேதியில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் வந்து ரீசெண்ட் வீக்லி எக்ஸ்பிரி. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதாவது செல் ஆர்டர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நான் வந்து சொல்கிறேன் நான். சரிங்களா, செல் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்த வீக் ஆப்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது 26,100 வந்து நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சார்ட் இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு மேக்ஸிமம் லாஸ் கிட்டத்தட்ட வந்து 1:1 இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. இப்போது இது 2 விதமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏன் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த காலண்டர் ஸ்ப்ரெட் ஏன் இந்த டைமில் யூஸ் பண்ணுறோங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்துட்டு, இது அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2வதாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக இப்போ நம்ம காலண்டர் ஸ்ப்ரெட் நான் போடுறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுக்குவோம். ஓகேங்களா, இன் ரேர் கேஸ் இதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போது ஃப்ரைடே இன்றைக்கி போகிற மாதிரி வச்சுட்டு அடுத்த வாரம் எக்ஸ்பிரி வரைக்கும் வச்சுருந்தோம்னா, இந்த காலண்டர் ஸ்ப்ரெட் நார்மலாக என்ன ஆகும், 4131 வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா, இதை தான் மெயின் பார்த்துக்கோங்க, 4131. சரிங்களா, இப்போது அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா, இது வந்து நார்மலாக வந்து இப்போது கரண்ட் 2 நாள் இந்த 3 நாள் எக்ஸ்பிரி ஆக போகிறேன், டிசம்பரோட எக்ஸ்பிரி. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு, எதுவும் இல்லை, ஜஸ்ட் என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின் தான். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு 6ஆம் தேதி நம்ம செல்லிங் வச்சுருக்கோம், 13ஆம் தேதி ஆப்ஷனில் 13வது வீக்லி எக்ஸ்பிரியில் வந்து ஆப்ஷன் பையிங் வச்சுருக்கோம். இதை கிளிக் பண்ணால் ஆப்ஷன் செயின் மாறிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஆப்ஷன் செயின் மாறிடுச்சு. இப்போது இதில் 26,000 நம்ம எது வச்சுருக்கோம், எந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம், பையிங்கில் வந்து 26,100 கால் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே வந்து 26,100 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து 208 ரூபாயில் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே இது 208 ரூபாயில் தான் இருக்குது, 208.75 பைசா இருக்குது. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க, இதில் ஆப்ஷன் செயினில் மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் இன் ஒய் வால்யூம் ஐவின்னு இருக்கும். இந்த ஐவிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இம்பைல்டு வோல்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா, இந்த ஆப்ஷனுடைய வோல்டாலிட்டி தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா 7.43 இருக்குது. இது என்ன ஆகுது, இது எதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும், கொலாப்ஸ் ஆகும். இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, வேறு எதுவும் சொல்ல வரல, இதுதான் நான் என்னுடைய கான்செப்ட், நான் சொல்ல வர கான்செப்டே இதுதான்.
எதுக்காகனா இந்த விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஐவி இம்ப்ளைட் வோல்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஆப்ஷன் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து அஃபெக்ட் ஆகும். மோஸ்ட்லி இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1 மந்தில் வந்து படிப்படியாக வந்து விக்ஸ் வந்து ஏன்னா ஆல் டைம் லோவில் இருக்குது விக்ஸ். ஸோ அப்போ படிப்படியாக நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஐவி ஓகேங்களா, ஸோ இம்பைல்டு வோல்டாலிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போது இதனால் என்ன பெனிஃபிட் எதுக்காக சொல்கிறேங்கிறத நான் லைவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போது இங்கே ஆப்ஷனில் வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக் வைஸ் ஐவின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் மேலே காட்டினேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செல்லிங் பொசிஷனுக்கு இடத்துல 26,100 வந்து 6வது வீக்கில் இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து 7.3 இருக்குது. இதே 26,100 வந்து 13வது வீக்கில் வந்து 7.9 இருக்குது. இப்போ நான் இங்கே உங்களுக்கு நான் காட்டினேன்ல 7.343. ஸோ இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஓகே விட்டுருங்க. ஓகேங்களா? இது இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போது விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ இது என்னாகும், இந்த 7.9 என்ன ஆகும்னா 8.1 8.2 8.3ன்னு சொல்லிட்டு படிப்படியாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக ஆப்ஷன் சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியும். அப்படி இல்லைனாலும் டேட் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. இன்னும் 1 மந்த் கழிச்சு ஷார்ப் அதை பாருங்கள், உங்களுக்கு இந்த ஐவி வந்து டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எதுக்காக இவ்வளோ சுற்றி வளைச்சி வரேன்னா, இது சுற்றி வளைச்சி வரல, தெளிவாக 1 by 1 எக்ஸ்பெரிமெண்ட் வரேன் நான். ஓகேங்களா? இப்போது இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு ஓகேங்களா, கரெக்டாக அது 1 வீக் 1.5 வீக் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், மேக்ஸிமம் ப்ராஃபிட் 4092 ரூபான்னு இருக்குங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 8.9 9.9 10.9 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ளஸ் இதுவும் அதே டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 4091 ரூபாயில் இருந்த ப்ராஃபிட் 6800 ரூபாய்க்கு வந்துருச்சு பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனது? நான் உங்களுக்கு மறுபடியும் 0 பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிட்டு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இப்போ 492 ரூபா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்து ஆஃப்செட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணால் இது ரெண்டுனுடைய ஐவி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது 490 ரூபாயிலேருந்து 5021 ரூபாய்க்கு வந்துருச்சு. மறுபடியும் வந்து இங்கே ப்ளஸ் பண்ணால் 5900 ரூபாய்க்கு போயிடுச்சு. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணால் 6800 வந்துருச்சு. புரியுதுங்களா? என்ன என்ன என்னாச்சுன்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஐவி இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோடைய பேஃப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ 1:1 ரேஷியோவில் இருந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து இப்போ 4600 லாஸு 6900 கிட்டத்தட்ட 7000 ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய பிஎன்எல் டோட்டலாக மாறும். ஓகேங்களா? ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஆப்ஷனில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா இந்த மாதிரி வந்து விக்ஸ் எந்தளவுக்கு வந்து ட்ராப் ஆகுதோ அந்த டைம் எல்லாமே நான் வந்து கால்டர் ஸ்ப்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு நிறைய பெனிஃபிட் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய வீடியோவில் இது ஃபஸ்ட் வீடியோவாக வந்து போட்டால் இன்னும் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட அழகாக வந்து ப்ராஃபிட் வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆகும். ஐவி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் வந்து அழகாக வந்து ஏன்னா இதே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு 0.1% 0.5% இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முன்ன பின் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா அழகாக, ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்குது, கொஞ்சம் முன்ன பின் ஏறி இறங்கிட்டு ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது நாம் ஸ்ட்ராட்டஜி போட்டதை விட அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்டே வந்து இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து இது எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், வேறு உங்களை யாரையும் பை பண்ணவும் செல் பண்ணவும் நான் சொல்லலை. ஸோ இது வந்து யூடியூப் நார்ம்ஸ்க்காக நான் சொல்கிறேன். நான் கீழே உங்களுக்கு டேக் தெரியும் பாருங்கள். ஸோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் ஒன்று தான். ஓகேங்களா? வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கால்டர் ஸ்ப்ரெட் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து ஏறுது அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். எந்த வீக்கில் வந்து பையிங் வச்சுருக்கீங்களோ அந்த வீக்கில் போயிட்டு ஓடிஎம்மில் ஒரு 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் இருக்கிற ஆப்ஷனில் வந்து ஒரு பையிங் போட்டால் உங்களுக்கு என்ன ஆகணும், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஒன் சைடாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நோ லாஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 3% 4% ஏறிச்சினாலே மார்க்கெட் போதும், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதுவே இப்படி இருக்குது, ஃபர்தராக வந்து இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாமான்னு அப்படி கிடையாது. டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இந்த காலண்டரில் வந்து புட்டு பை பண்ணுறது ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
பையிங்கு பதிலாக செல்லிங் ஏரியாவில் போயிட்டு இது என்ன 136 இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும், ஒரு 50 ரூபாய்க்கு வந்திருக்குமா, இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து 150 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷனை செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போது இது 136 ரூபாயில் இருக்குது, இது ஒரு 50 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 80 ரூபா வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடும். அப்போ மறுபடியும் தூக்கி 100 ரூபாயில் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 160 ரூபா பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போது லைவ் மார்க்கெட்டில் போடும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ போட்டு காட்டுறதுக்காக 2 ஸ்டேக் தள்ளி போட்டு காட்டுறேன். இப்படி போடும்போது அதிக அதிக ப்ரீமியத்தில் வந்து கம்மியான ப்ரீமியத்தில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிகமான ப்ரீமியத்தில் வந்து தூக்கி நீங்கள் செல் பண்ணுறீங்க. செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா டவுன் சைடில் என்ன ஆகும்னா மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படியே குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி 2 டைம் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அப்படி டவுன் சைடில் என்ன ஆகும்னா ப்ராஃபிட் வந்துடும். ப்ளஸ் டைம் டிகேக்காக வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் அங்கேயே நின்றுச்சுன்னா கூட கரண்ட் வீக் ஆப்ஷன் அப்படி மெல்ட்டாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டைம் டிகே இருக்கும், பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். இந்த 2 ஸ்ட்ரைக்லேயே நீங்கள் அழகாக வந்து ட்ரேடை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அழகாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டவுன் சைடுக்குனா வந்து செல்லிங் ரோல் ஓவர் பண்ணுங்கள். மார்க்கெட் அப் சைடுனா வந்து கால் ஆப்ஷன் வந்து ஓடிஎம்மில் பை பண்ணி விட்டுட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க. பட் அதுவும் பையிங் எந்த வீக்கில் வச்சுக்கிறீங்களோ அதே வீக்கில் பை பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் லிங்க் கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து சின்ன டவுட்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே போடுங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கீழே போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து ஃபார் கம்மிங் வீக்ஸில் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ கம்மிங் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 செப்பரேட்டாக வந்து வீடியோ போட போகிறேன். ஒன்று வந்து பிகினிங். ஓகேங்களா. ஸோ பிகினர் லெவலில் இப்போ தான் நீங்கள் 2026 வந்து மார்க்கெட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரிலாம் பார்த்து மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜியை வேறு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், வேறு எந்த மாதிரி வழக்கம் போல் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு வந்துறீங்களா, எந்த மாதிரி எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட்டை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையிங்கு, செல்லிங்கு, ஹெட்ஜிங்கு, ஃபியூச்சர் ஹெட்ஜிங்கு, ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா விதமான வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டில் போடலாம். ஸோ இன்ட்ராடேக்கு, பொசிஷனலுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கலந்து போடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து மார்க்கெட்டில், அது முக்கியமாக ஆப்ஷன் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் இருக்காது, ப்ளஸ் என்னுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டெய்லியும் மார்க்கெட் அப்டேட்ஸு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம குரூப்பில். ஓகேங்களா. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.